வெல்கம் பேக் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் 2025 பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு ஆர்சிபிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டேபிள்ஸ் பார்த்துருவோம். நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். ஓகே, ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கின்ற ஐபிஎல் 2025 கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் ஐக்கான் ஆலில் செட் பண்ணுங்கள். டிக்கெட் கொடுத்தாச்சு, உள்ளே போயாச்சு. டால்ஸ் போகிறோம், ஹெட்டு கொடுத்துருக்கோம். நம்ம ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே. ஓகே, நம்ம தான் பேட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம பவுலிங் ஸ்கோரு அவங்க பேட்டிங் ஸ்கோர்லாம் காட்டுறாங்க. பவுலிங் ஸ்கோர் அவங்களது, பேட்டிங் ஸ்கோர் நம்மளதுலாம் காமிக்கிறாங்க. பவுலர் போடுறாரு. ஓப்பனிங்லேயே ஒரு 6 ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே ரெஸ்யூம். ஓகே, 6 தட்டுவாரா. ஓப்பனிங்லேயே ஒரு 4 பவுண்ட்ரி. சிஎஸ்கே பிடிச்சா எல்லோ ஹார்ட்டு, ஆர்சிபி பிடிச்சா ரெட் ஹார்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில். அடுத்து தட்ட போகிற ஒரு 6 துபே தட்டுவாரா. துபே ஒரு 6 தட்டுருக்காரு. ஓகே, ட்ரையல் பீஸில் செகண்ட் பால் முடிஞ்சிச்சு. தேர்ட் பால் கேட்ச் விழுந்திருக்க வேண்டியது. பவுண்ட்ரி 6. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணுங்கள். அப்படி தான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு கமெண்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும். பவுலிங் போகிறாரு. 6 தட்டு வர துபே. ஒரு 4 4 6 அடிச்சிருக்காரு ட்ரையல் பீஸில். 34 ரன்ஸ் ஆர்சிபி. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் போட போகிறாங்க. பவுலர் ஜடேஜா போடுறாரு. 6 தட்டிருக்காரு விராட்டு. 102 மீட்டர்ஸ் 6 அடிச்சிருக்காரு. ரைட்டாக நோந்திருக்காரு. மறுபடியும் ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. அவுட்டெல்லாம் தெறிக்க விட பறக்க விட்றாங்க. மறுபடியும் நோந்திருக்காரு. மறுபடியும் அதே சைடில் ஒரு 6 ரைட் சைடு. 3 6 தொடர்ந்து வச்சுருக்காரு விராட் கோலி நண்பர். 52 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. நோ விக்கெட்ஸ். 99 மீட்டர்ஸ் ஒரு 6 அவுட்டு. லாஃப்டில் வச்சு திரும்பி அடிக்கிறாரு. ஐயோ, ஜஸ்ட்டு இங்கே நேரம் அவுட் ஆகிருப்பார் விராட் கோலி. ஜஸ்ட்டு மிஷில் தப்பிச்சுக்கிட்டாரு. வந்துருக்காரு. திரும்பி ஒரு 6 தட்டு வரா. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு ஒரு 6. 101 மீட்டர்ஸ் 6. 64 ரன்ஸ் ஆர்சிபி. நோ விக்கெட்ஸ். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் எப்படியும் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. லெஃப்டில் ஒரு 6. அவுட்டு மட்டும் அன்லிமிட்டடாக பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ரைட் சைடு கேப்பில் பேக் சைடில் ஒரு 6 தட்டுருக்காரு தூபே. மறுபடியும் ரைட் சைடு கேப் ஒரு 6 பவுண்ட்ரி. உங்கள் ஆதரவு தான் நாங்கள் ஜெயிக்கிறோன்றாரு ஃப்ரம் தூபே. அப்படிங்க துபே 6 தானா? 6 தான். 8 8. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேம் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸும் லைக்கும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். 100 ரன்ஸ் தூபே மூலமாக. இப்போ விராட் கோலி களத்தில் இறங்கியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்புக்குறிக்கு என்ன அர்த்தம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேறீங்க.
ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு கேட்ச் விழுந்திருக்கும், ஆனால் கேட்ச் விழல, பட் 6 விழுந்திருக்கு. விராட் கோலி ஆர்சிபி அடிக்கும் கப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7வது கப் அடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது பார்ட் 7, அதெல்லாம் 7வது கப்பு முக்கியம் பிகிலே. நம்மளுக்கு கப்பு இருந்தால் தான் அடுத்தடுத்த மேட்ச்சு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா ரிலீஸ் ஆகாது. தொடர்ந்து 3 6 அடிச்சிருக்காரு. 3rd ஓவரில் 3rd பால் முடிஞ்சிச்சு. திரும்பி ஒரு 6 தட்டு வரா. விராட் கோலி ரைட் சைடு கேப்பில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி பிடிக்கல, பிடிச்சிருந்தா அவுட் ஆகிருப்போம். பவுண்ட்ரி ஆகலை, ஒரு 6 போயிருக்கானா. ஓகே. என்னடா இவன் இன்னும் வீடியோ போட்டுன்னு இருக்கான்னு பார்க்காதீங்க. நம்மளுக்கு கண்டென்ட் எதுவும் கிடைச்சா நம்ம ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு, அது கூட சீக்கிரத்தில் போடுவேன். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த கேமு. அது ஒரு சிமுலேட்டர் கேம் தான். இந்த கேம் பிளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் அடுத்தது பிளே தான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் மொத்தம் 9 மேட்ச் இருக்குது. அதில் நம்ம 7 மேட்ச் விளையாண்டு முடிச்சிட்டோம். இது 7th மேட்ச் நடந்துகிட்ருக்குது. இன்னும் 2 மேட்ச் பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. அந்த 2 மேட்ச் நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம அந்த ஸ்டெம்லைஸ்டர் கேம் விளாட்லாம். ஸ்டெம்லேஷன் அது எப்படியும் ஒரு 4 6 தட்டிருக்காரு ஃப்ரம் துபைஸ். எஸ்ஏ துபை 142 ரன்ஸ். ஐயோ, ஸ்டெம்ப் அவுட்டுங்க. துபை ஸ்டெம்ப் அவுட்டு. எத்தனை ஓவரில் தான் அவுட் ஆகிட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. எத்தனை 4th ஓவரில் அவுட் ஆகிட்டாருங்க. ஐயோ, கேப்டன் அவுட் ஆகிட்டாரா. ஸோ இப்போ அப்படின்னா விராட் கோலி வச்சு தான் நம்ம விளையாண்டு ஆகணுமா. முக்கியமான பிளேயர்ஸ் 2 பேருமே அவுட் ஆகாமல் இருந்தால் வெயிட் ஆகலாங்க. பார்ப்போம். புது பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட்டில் 6 அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடில் கேப்பில். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி அடிச்சிருக்காரு அதே சைடில் லெஃப்ட் சைடு கேப்பில். 160 ரன்ஸ். 5th ஓவர். இன்னும் 5th ஓவர் பால். விராட் கோலி தூபி அவுட் ஆகிட்டாரு. நீங்கள் தான் விளாட்ணும் டீமை காப்பாற்றி. ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தட்டிருக்காரு. பவுண்ட்ரி. ஸ்பின்னர் பாய் இறங்கியிருக்காங்க. சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் பாய்ஸ் நிறையா இருப்பாங்க, ஆனால் ஆர்சிபியில் ஸ்பின்னர் பாய்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கேமில் கம்மியாக இருப்பாங்க, ரியல் லைஃப்பில் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஸ்ட்ரைட் கேப்பு ஒரு 6. 5th ஓவரில் 3rd பால் போடுறாரு பேட்ஸ்மேன். பவுலிங் மேன். பெங்களூருக்கும் சென்னைக்கும் நடக்கிற ஐபிஎல் 2025 கிரிக்கெட். தொடர்ந்து விராட் கோலி 4 6 வச்சிருக்காரு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல் காடி மாட்டி. ஓகே, மறுபடியும் ஒரு 6. 196. ஒரு விக்கெட் இருந்துச்சு ஆர்சிபி. ஸ்டெம்ப் அவுட் ஆகிட்டார் கேப்டன். தேடி 202 ரன்ஸ் ஆர்சிபி. இப்படி ஒரு 6 அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன்லையும். நோ பால். பேர் ஃப்ரீ ஹிட்ஸ் கொடுத்துறாரு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. நல்லா ஒரு அவுட் ஆகிருந்துருப்பார். நல்லா விளாட ஒரு ஓரளவுக்கு. ரைட் சைடு கேப்பில்
கேட்சா 6 தான். மறுபடியும் 6 ஸ்ட்ரைட்டு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணுங்கள். மறுபடியும் 6 தட்டு வரா. ஸ்ட்ரைட் கேப்பில் ஒரு 6. 227 RCB ஒரு விக்கெட் இழந்துச்சு. அதேமாரி சிஎஸ்கே ஒரு விக்கெட் இருக்குமா பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் RCB பிடிச்சா ரெட் ஹார்ட்டும், சிஎஸ்கே பிடிச்சா எல்லோ ஹார்ட்டும் கொடுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டெம்பில் வச்சுருக்காரு. ரைட் சைடு கேப்பில் பேக் சைடில் ஒரு 6 இருக்காரு. பேக் சைடு ரைட்டில் ஒரு 6. விராட் கோலி நண்பர், உங்கள் பவரால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம், அதனால் நாங்கள் கப்பு அடிக்கிறோன்றது. ஸ்ட்ரைட்டு ரைட் சைடு கேப். விராட் கோலி 108 செஞ்சுரி வச்சுருக்காரு. 245 ரன்ஸ். ஒரு விக்கெட் இருந்துச்சு RCB. ஸ்பின்னர் பாய் தான் சிஎஸ்கேல அதிகமாக இருப்பாங்க. இதில் சிஎஸ்கே வழங்கும் நிப்பான் பெயிண்ட். எப்படியும் 6 அடிப்பாரா விராட் கோலி நண்பா. லெஃப்ட் சைடு ஒரு கேப்பு. கேட்ச் விட வேண்டியதான, கேட்ச் விடல. 6 89 மீட்டர்ஸ். திரும்பி வச்சிருக்காரு, அடிப்பாரா 6. அதே சைடு தான், அதே இடத்துல 6. 269 ரன்ஸ். 269 ரன்ஸ். ஸ்பின்னர் பாய் இறங்கியிருக்காரு. மறுபடியும் ஒரு 6 பறக்குமா, பறந்து விட்டது ரைட் சைடு கேப்பில். ஓப்பனிங்லேயே 6 தான். நம்மலாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டில் அடிப்பாரா? அதே ஆமாம், ஸ்ட்ரைட்டில் ஒரு 6. 281 ரன்ஸ். 300 தொட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் 2 ஓவர்ஸ் பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. அடிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 300 and complete. த்ரீ 6. நாலு பாலுக்கு 4 6. 5வது பாலுக்கு 5வது 6. 97 மீட்டர்ஸ் ஒரு 6. பவுண்ட்ரி யார் மூலயமா கிடச்சது பார்க்கல. ரேபிட் டர்ன் போட்டுருது. தன்னான 305 ரன்ஸ். RCB. லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால். லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். RCB ஒரு விக்கெட்டை இழந்து விட்டது. மறுபடியும் ஒரு 6 தட்டிருக்காரு விராட் கோலி நண்பர். விராட் கோலி, நம்ம தான் ஜெயிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க உங்கள் டீமை. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணால் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவர்ஸ், பவுண்ட்ரிஸ், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டால் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். இத்தனை மேட்ச் ஜெயிச்சதுனால உங்கள் சப்போர்ட்டு தான் விராட் கோலி கை காட்டுறாரு. மறுபடியும் ஒரு 6 ரைட் சைடு கேப்பில். அடிப்பாரா? அதே பேக் சைடில் ஒரு கேப். 6 பவுண்ட்ரி தான். லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால்.
இப்படி ஒரு சிக்ஸர் அடிப்பாரா விராட் கோலி? அச்சோ, ஓவர் முடிவில் அவுட் ஆகிட்டாரே. ஓவர் முடியவில் அவுட் ஆகிட்டாருங்க விராட் கோலி. ஆனால் 2 விக்கெட்ஸ் காட்டுவாங்களான்னு தான் தெரியல. ஆமாம், 2 விக்கெட்ஸ், 335 ரன்ஸ், 2 விக்கெட்ஸ். இப்போ அவங்க பவுலிங் ஸ்கோர் காட்டுறாங்கப்பா, பார்த்துங்க. அவங்க 336 ரன் அடிக்கணும். சிஎஸ்கே அடிப்பாங்களான்னு தான் தெரியல, பார்ப்போம். அவங்க பேட்டிங் ஸ்கோர் இது நம்ம பவுலிங் ஸ்கோர் காட்டுவாங்க. எத்தனை ஸ்பின்னர் பாய்ஸ், எத்தனை அம்புக்குறி பாய்ஸ் காமிப்பாங்க. எடுத்தோன்னே லெஃப்ட்டு லெக் ஸ்பின் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம்லேயே அவுட் ஆக பார்த்தாரு, ஆனால் அவுட் ஆகலை. அவுட்டு 0. மறுபடியும் போகிறார் பவுலிங்கு. 0. எஸ் 0. 3D அம்பையரில் காமிப்பாங்க. அதுலேயும் எப்படின்னா நாட் அவுட்டு தான் வரப்போகுது. நாட் அவுட்டு தான் வரும். ஏன் அது பார்க்கணும் சொல்லுங்கள்? நம்மளுக்கு மட்டும்தான் அவுட்டுன்னு கொடுப்பாரு அம்பையர். சொன்னாங்க பார்த்தீங்களா? நாட் அவுட்டு தான் கொடுப்போம் அப்படியா அம்பையர். அம்புக்குறி பாய்ஸ் இறங்குறாங்க. நம்மளுக்கு அம்புக்குறி பாய்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க இல்லை ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஜீரோ. மறுபடியும் ஒரு 0. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். 0. தொடர்ந்து 3 பாலுக்கு 0 விட்டார் பேட்ஸ்மேன் சிஎஸ்கே. சரி, 0 சிஎஸ்கே 0. அப்படியே இருக்கும் ரைட் சேரம் பேட்ஸ்மேன்ஸ். பவுலிங் பாய் சென்னை விசஸ் பெங்களூர். அப்படியே ரொட்டேஷன் பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது பெங்களூர் விசஸ் சென்னைன்னு போட்டிருந்தது. இப்போ சென்னை விசஸ் பெங்களூர்னு போடுறாங்க. அதனாலே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, மார்ச் மாதம் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கேமு. 2 GB ரேமு, 1 GB 1-2-3 GB ரேம்லாம் சூப்பராக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமு. அவங்களுக்கு இந்த ஐபிஎல் கேம் பிடிச்சிருந்தா ஜாலியாக விளாட்லாம். பாயிண்ட் டேபிளில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருந்தோம், அதேமாரி இருந்தால் போதும். என்னென்ன எல்லாம் கொத்தா லைனாக நிற்கிறாங்க நம்ம டீமு, பவுலிங் டீமு. அவுட். தொடர்ந்து 2 ஓவர் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 0ல் தான் இருக்காங்க. ரன்னு நம்ம 2 விக்கெட் எடுத்த மாரி அவங்க 3 விக்கெட் எடுப்பாங்களா தெரில, பார்ப்போம். ஐயோ, ரன்னா? அவுட்டா? அவுட்டு, 1 விக்கெட்டு. ஆர்சிபி 1 விக்கெட் அடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் ரன் அவுட்டில். ஜீரோ. க்ரீன் இறக்கிருக்கோம் நம்ம. 0. இப்படி ஒரு கேட்ச் கிடைக்குமா? 4 தான் கிடச்சிருக்கு. ஓங்க அடிக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் 100 வெயிட்டில் பறக்கலை. ஓகே,
இன்னும் 4th ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒரு விக்கெட் இருந்துச்சு சிஎஸ்கே. நம்ம 2 விக்கெட் இருந்தோம். அவங்க 2 விக்கெட் இழப்பாங்களான்னு தான் தெரியல. ஐயோ, பேக் சைடா? நல்ல வேலை 2 தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சே ரன். ஃபைவ் ரன்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே. எனக்கு இந்த ஜெர்சிலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சிஎஸ்கே ஜெர்சியும் ஆர்சிபி ஜெர்சியும். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவுலிங் போட்டார். 5th ஓவர் 5th பால்ஸ். 5th ஓவரில் ஃபஸ்ட் பால். லோடிங் ஆகி வந்துச்சு. ஸ்பின்னர் பாய் இறக்கியிருக்கோம். அவுட்டா? எப்படியும் 3D அம்பையரில் காமிப்பான். யோ, நீங்கள் போங்க, நாங்கள் தான் ஏன் விளாண்டு அவுட்டுன்னு காமிப்பீங்க. நீங்களாம் நாட் அவுட்டு தான் வருவோம். போங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு. ஐயோ, நம்மளே ஒரு 4 கொடுத்துட்டோம்பா. பாருங்க, பால் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடாக போய் 4ல் குத்திச்சு. ஓவர் ஸ்பீடில் பால் போட்டோன்னா அதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு நான் ஹேக்குன்னு நினச்சிடாதீங்க. நான் ஹேக்கெலாம் கிடையாது, ஒரிஜினல் தான் கேமு. வீடியோ ஸ்பீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது, அளவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுவீங்க, அதனால் நான் வீடியோ வேகமாக ஸ்பீட் பண்ணுறேன். அதனால தான், ஒன்றுமே இல்லை. வீடியோ எப்படியும் ஸ்கிப் பண்ணுவீங்க, அதனால் பவுலிங் மட்டும் கேம் எடிட்டிங்கில் வந்து ஸ்பீட் பண்ணுவோம். அதுமாரி பேட்டிங் ஆடும்போது ஸ்பீட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு போகிற பவுலிங்கும் ஸ்பீடாக இருக்கும். அதனால் ஹேக்குன்னு நினச்சிடாதீங்க. ஹேக்கெலாம் கிடையாது, ஒரிஜினல் தான். வீடியோ ஸ்பீடாக இருக்கணுனால நான் போகிற பவுலிங்கும் ஸ்பீடாக தான் இருக்கும். அதனால் ஹேக்குன்னு நினைக்காதீங்க. ஹேக்கெலாம் கிடையாது, ஒரிஜினல் தான். ஒரு 6 தட்டிருக்காரு கான்வே. ஜீரோ. 15 runs from சிஎஸ்கே. 6வது ஓவரில் 15 ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விக்கெட்டு. நம்ம எத்தனை ரன் அடித்தோம்? ஓகே, இன்னும் 3 overs பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. 7, 8, 9. ரவீந்திரா இறங்கியிருக்காரு. இறங்கி வச்சிட்டாரு. 0. 2 player இருக்கோம். நம்ம போடுறாரு. பவுலிங் போடுங்க. 0. புக்குரி லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம். ரிப்பரா அடிக்கலை. 0. 2 play. பாயிண்ட்டை ரொம்ப குறைச்சி ஸ்ட்ரைட்டில் வச்சுருக்கோம். அதே லெஃப்ட்டு, அதே பவரு. அடிப்பாரா? அடிக்க இயலவில்லை. மறுபடியும் போடுறாங்க. அடிக்கலை. 0. ஃபுல் 0. இன்னும் 2 overs பாக்கி லிஸ்ட்டில் இருக்குது. கான்வே இறங்கியிருக்காரு. கான்வே தான் ஒரு ஓவரில் ஒரு 6 அடிச்சாரு போன ஓவரில். ஜீரோ. கரண். ஐயோ, ரைட் சைடு கால் வச்சுருக்கேன். பல நல்ல வேலை போல். 15 ரன். ஒரு விக்கெட் இருந்துச்சு. சிஎஸ்கேவோட நிப்பான் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. ஒரு விக்கெட் அடிச்சிருக்கு. 2 விக்கெட்டு. அவங்கள மாரி நம்மளோட டபுள் விக்கெட் எடுத்துட்டோம். ஓகே, நன்றி.
சூப்பர். எம்எஸ் இறங்கியிருக்காரு களத்தில். ஆனால் அதுக்குள்ளே ஓவர் முடிய போகுது. ஒரு விக்கெட்டு, 4-0. எம்எஸ் களத்தில் எங்கே இருக்கிறப்ப லைட் லெக் ஸ்பின்னர் பாய் இறங்கியிருக்கோம். விராட்டு. எம்எஸ் அவுட் ஓவரா? ஐயோ மாற்றி வச்சிட்டேங்க. நோ பாலுங்க அது. பேக் சைடில் ட்ரை பண்ணார், அடிக்கலைண்ணா. ஸ்ட்ரைட்டில் அடிக்க பார்த்துட்டு நான் அடிக்கலை. எம்எஸ் 3வது பால் 9th ஓவரில். இல்லை தான் ஒரு அம்பையரு. 4th பால் 9th ஓவரில். ஓவர் முடிஞ்சிச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆர்சிபி 332 ரன் எடுத்து 2 விக்கெட் இருந்துச்சு. சிஎஸ்கே கம்மி தான். நம்ம தான் கப்பு எடுத்துருக்கோம். கப்பு முக்கியம் பிடிக்கல, நம்மளுக்கு தான் வின்னு. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தது தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சண்டே பார்க்குவோம் காய்ஸ். ஓகே, பாய்.